மீனாட்சி, இத பாரு. நீ அமைதியா இரு. மத்ததுலலாம் கவனம் செலுத்தாத. இத பாரு, நீ இன்னும் விறக வை. கொஞ்சம் நல்லா அடுப்பை எரிய விடு. சரிம்மா. கடவுளே, அடுப்பு எரியுதோ என்னமோ தேவி, உன் பொங்கப்பானை பொங்குனதை பார்த்து நிறைய பேருக்கு வயிறு எரியுது. எங்க யாருக்குமே வயிறு எரியல. ஆ? எங்க யாருக்கும் போட்டியும் பொறாமையும் இல்ல. ஆ, ஆ. உங்களுக்கு தேவி புடிச்ச பேத்திதான். அதுக்காக இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஆமா, தேவி எனக்கு பிடிச்சமானவதான். உன்னதான் அந்த கடவுளுக்கே பிடிக்கலையே. அத நீ இம்பிட்டு கஷ்டப்பட்டும் ஓம் பானை பொங்க மாட்டேங்குது. கடவுளுக்கே பிடிக்காத ஒன்ன எனக்கு எப்படி பிடிக்கும்? மீனாட்சி, இன்னும் கொஞ்சம் விறகு வையே, அப்பதான் பொங்கும். பொங்கடா மட்டும் பத்தாது, பொங்கறது கிழக்கு பக்கமா வழியணும், இல்லன்னா அபசகுணம். எனக்கு என்னமோ இதெல்லாம் தப்பாத்தான் தெரியுது. பொங்கல் எந்த பக்கம் வழிஞ்சா என்ன? இல்லம்மா, அதுல சில சம்பிரதாயங்கள் இருக்கு. அத்தை அதெல்லாம் பாப்பாங்க. நல்லா சொல்லு. இந்த சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் இப்ப உள்ளவங்களுக்கு எங்க தெரியுது? அம்மா, போக போக தெரிஞ்சிருமா. அது தெரியறது ஒரு பக்கம் இருக்கட்டும், கிழக்கு பக்கம் வழியிலன்னா அது சாமிக்கே பிடிக்கலன்னு அர்த்தம். அதனால அத்தை, அதனால தாலி பிரிச்சு கோக்க வேணாம். ஐயோ, சாமிக்கு பிடிக்காததை செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன். கடவுளே, கடவுளே, இது நல்லபடியா பொங்கணும். இறுதி போட்டி தொடங்க போகுது. இதுல கலந்துக்க போறது நம்ம மண்ணோட பெருமை. சிலம்பத்துல புலி 5 முறை முதல் பரிசு வென்ற நம்ம காளியப்பன்